அந்த ஃபைலை கொடுப்பா. நீ போயிட்டு வா. போயிட்டு வரேன் சார். பயப்படாத. வில்லனா இருக்கிறது கூட ஒரு அந்தஸ்தும் தைரியமும் வேணும். அன்னைக்கு நான் உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன பயன்படுத்தி தான் அன்னைக்கு அந்த அப்பாவை பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ண. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. இப்போ ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்போ உன்னை தீர்த்துட்டு அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிடும். நீ தியாகி ஆயிடுவ. உனக்கு செலவு வச்சு மாலை போடுவாங்க. ஊர்ல இருக்கிற ரோடு, காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் உன் பேரை வைப்பாங்க. சரித்திரத்தில் உன் பேரை இடம் பெற்றும். அப்புறம் உனக்கு ஜெயிக்க வச்சு இங்க அனுப்பின மக்களுக்கு உன்னோட சுயரூபம் தெரியாமலே போயிடும். அப்படி நடக்க விட மாட்டேன். உறுதியா சொல்ற நீ யாருங்கிறத தெரியப்படுத்தத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சில பேரோட கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் உன்னோட நாள் நெருங்கி எடுத்தா இருக்கு. Start your countdown. என்ன செக்யூரிட்டி கூட போறியா? எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இங்க வர்றதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்ல. அன்னைக்கு இல்லாத மக மூலமா என்ன மாட்ட வச்ச. இன்னைக்கு உண்மையான மகளை வச்சு நான் தப்பிக்க போறேன். நான் இங்கிருந்து போறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல போறது நான் மகளோட ரூமுக்குள்ள வச்சுக்கிற டைம் பாம். ரிமோட் கண்ட்ரோல் அமுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன்.